வணக்கம். திருச்சியிலிருந்து உங்கள் நண்பன் பி. லக்ஷ்மணன். அன்பு மாணவ மாணவிகளே, நீங்கள் போராடி கொண்டிருக்கும் போராட்டம் காந்தியின் அகிம்சை போராட்டம். ஆகவே இந்த போராட்டத்திற்கு காந்தி போராட்டம் என்று பெயர் சுட்டினால் அந்த பெருமை உயிரோடு இருந்தால் காந்திக்கே பெருமையாகும். ஆகவே மாணவ மாணவிகளே, நீங்கள் போராடி கொண்டிருக்கும் போராட்டம் 5 நாட்களாக அறப்போராட்டம். இந்த போராட்டம் மிகவும் சாதித்த போராட்டம். இத்துடன் விடக்கூடாது. இது முதல் படி. இன்னமும் 100 படிகள் இருக்கிறது. இதற்காகவே மாணவ மாணவிகளே, இதைப்போல் ஒற்றுமையுடன் போராடினால் 100 படியை கூட தாண்டி விடலாம். ஆகவே இந்த போராட்டத்தை நம்பி இருக்கும் மக்களுக்கு வருங்கால முன்னோடிகள் நீங்கள். ஆகவே இத்துடன் இருக்காமல் அடுத்ததாக மக்களுக்காக போராடுவோம். முக்கிய விளக்கம் என்னவென்றால், உங்களுடைய பவர். அன்புள்ளம் கொண்ட மாணவ மாணவிகளே, நீங்கள் நினைத்தால் ஆட்சி கூட அமைக்க முடியும். அப்படிப்பட்ட போராட்டம் பண்ணி கொண்டிருக்கிறீர்கள். இது உங்களுக்கு தெரியவில்லை என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் மாநில அரசோ மத்திய அரசோ ஆட்டம் கொண்டுதான் அனைவரும் தேடி உங்களிடம் பதில் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே மாணவ மாணவிகளே, இந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட நல்லுள்ளங்கள், மாணவிகள் மட்டுமல்லாமல் ஆட்டோக்காரர்கள், மாணவியோட தந்தைகள், தாய்மார்கள் மற்றும் ஐடியில் வேலை செஞ்சு கொண்டிருக்கும் நண்பர்கள், நடிகர்கள் மற்றும் டிரைவர்கள், ஒரு போலீஸ்காரர் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க டிவியில் எப்படி பேட்டி கொடுக்குறாருன்ட்டு. அவர் பேட்டி முடித்து வெளியே வர்றப்ப, மைக்கை கொடுத்துட்டு வெளியே வர்றப்ப அவரோட பதவி இருக்கா இல்லையான்னு அவருக்கே தெரியல. ஆனால் அவருக்கு அந்த பதவி கூட பெருசாக தெரியல. நம்ம தமிழனோட ஜல்லிக்கட்டு தான் பெருசாக தெரியுது. ஆகவே நம்மளுடைய முக்கியமான போராட்டத்தை வெகு விமர்சையாக நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். போராடிய நண்பர்கள் அனைவருக்கும் இந்த ரெக்கார்டை அனைவருக்கும் பகிரவும் மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். மறந்து விடாதீர்கள் மாணவ மாணவிகளே. நாளை உலகம் உங்கள் கையில். உங்கள் பவர் மாணவியான பெற்றோரான எங்களுக்கு தெரியும். ஆகவே ஒற்றுமையுடன் சேர்ந்து காந்தியின் அகிம்சையாக பின்பற்றினால் எதையும் சாதிக்க முடியும். கண்டிப்பாக. என் பையன் 2 பேர் காலேஜ் படிச்சிட்ருக்கான். 2 பேரும் அங்கே வந்திருக்கான். நானே ப்ரெஸ் பண்ணி அதை செய் இதை செய் போ, ஒன்றால் முடிஞ்சது. என் பையன் ஒருவனால் முடிய வாய்ப்பில்லை. ஒன்றால் முடிஞ்சது நீ போ, நின்று. என்ன மாதிரி எத்தனையோ பெற்றோர்கள் சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, மாணவ மாணவிகள் நினைச்சால் எந்த நன்மையானாலும் கண்டிப்பாக சாதிக்க முடியும். இதற்கு முதல் படியே இப்போ வந்து கொண்டிருக்கும் அவசர சட்டம். ஆகவே
மாணவ மாணவி அனைவருக்கும் மற்றும் போராடி கொண்டிருக்கும் நண்பர்களுக்கும் இதை எல்லாத்தையும் மேன்மையாக உள்ள காவல்துறையான நண்பர்கள் அனைவருக்கும் நம்மளை அவங்க தானே பார்த்துக்கிறாங்க. அவங்களுக்கும் மனசில் இருக்கும், போராடுற வெறி இருக்கும். அந்த காக்கி சட்டை தான் தடுத்துட்ருக்கு அவங்கள. ஆகவே அவங்களுக்கு மிக மிக நன்றி. ரெண்டாவது, அரசியல்வாதி யாராக இருந்தாலும் அவங்களுக்கு நன்றி. இந்த மாணவர் போராட்டம் சாதாரண விஷயம் அல்ல, மிகவும் சக்தி வாய்ந்தது. 440 kVயோட அதற்கு தாண்டி 1000 kV 10,000 kV மின்சாரம் கொண்ட பவர். கரண்ட்டை யாராலையும் தொட முடியாது. ஒரு 210 வாட்ஸே தொட முடியாது. ஆனால் நீங்கள் 10,000 kV வாட்ஸ் உங்களை தொட யாருனாலையும் முடியாது. ஆகவே அன்புள்ளம் கொண்ட மாணவ மாணவிகளே, நற்போராட்டம் எது வேணாலும் சரி, இதை எப்படி கூறுறீங்களோ அடுத்ததாக சீக்கிரமாக சிறிது நாளாக இருக்கலாம், சிறிது மாதமாக இருக்கலாம், இதுக்குள்ள அடுத்த போராட்டத்தை எதிர்நோக்கி கொண்டிருக்கும் மாணவி செல்வங்கள் அனைத்துக்கும் நன்றியை தெரிவித்து உங்களுடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.